இந்த கதையில அகிலான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வர வழியில ஒரு பனை மரத்துக்கிட்ட அவளோட வண்டி டெய்லியும் நின்று போயிடும். அது ஏன் நிக்குதுன்னு இந்த கதைக்குள்ள போயிட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். அண்ட் வெல்கம் டு த ஸ்கேரி குயின் யூடியூப் சேனல். அகிலா தினமும் வேலைக்கு போற வழியில ஸ்கூட்டர்ல போயிட்டு இருந்தா. அப்போ அந்த வழியா ஒரு பனைமரம் இருக்கு. அந்த பனைமரத்துக்கிட்ட போகும்போது அவளோட வண்டி தானா நின்று போயிடுச்சு. உடனே அகிலா அங்க சுத்தி பார்த்தா. அங்க ஆள் நடமாட்டமே அவளும் இருக்காது அந்த பகுதியில. உடனே அகிலா சரி டெய்லியும் போற வழி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வண்டிய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சா. 2 முறை ட்ரை பண்ணா ஸ்டார்ட் ஆகல. அதுக்கப்புறம் 3வது முறை ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உடனே அவளுக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணி வேலைக்கு போயிட்டா. அடுத்த நாள் அகிலா வேலைக்கு காலையில போகும்போது அதே மாதிரி அந்த இடம் வந்ததும் அவளோட வண்டி நின்று போயிடுது. அதுக்கப்புறம் அகிலாவுக்கு ரொம்ப பயம் ஆயிடுது. என்ன நேத்து தான் இதே மாதிரி நின்று போச்சு, மறுபடியும் இன்னைக்கும் அதே மாதிரி நின்று போயிடுச்சே நம்மளோட வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆள் யாருன்னா பக்கத்துல இருக்காங்களா, உதவி கேட்போமா அப்படின்னு பாக்குறா. யாருமே இல்லை. உடனே என்ன பண்றா, ஸ்டார்ட் பண்ணி பாக்குறா அவளோட வண்டியை. ஸ்டார்ட்டே ஆகல. அவ ஒரு 5 முறை கிட்ட ட்ரை பண்ணி பாக்குறா, ஸ்டார்ட்டே ஆகல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் ஸ்டாண்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம்னு பாக்குறா. அவளுக்கு ஸ்ட்ரைட் ஸ்டாண்டும் போட தெரியாது. அதுக்கப்புறம் அகிலா அங்கிருந்து அவளோட வண்டிய தள்ளிக்கிட்டே வரா. இப்படி அவ தள்ளிட்டு போற வழியில வேகமா காத்தடிக்கவும் அவ அங்கிருந்து பயந்து ரொம்ப வேகமா வண்டியை தள்ளிட்டு ஓடிடுறா. அகிலா போயிட்டு இருக்க வழியில தூரத்துல ஒரு பெண் வராங்க. அவளை நோக்கிதான் அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. அகிலாக்கு அந்த பெண்ணை பார்த்ததும் ரொம்ப பயமாயிடுச்சு. இவங்க பெண்ணா இல்ல பேயான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணு அகிலா கிட்ட வந்துட்டு என்னம்மா ஆச்சு, ஏமா இந்த டைம்ல நீ வந்து தள்ளிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அகிலா இல்ல வண்டி ஸ்டார்ட் ஆகலமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்களோட ஃபேஸ்ல ஒரு சிரிப்பு. சரி நீ ஏறுமா வண்டியில, நான் உன்னை தள்ளி விடுறேன், நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அகிலாவும் வண்டியில ஏறி ஸ்டார்ட் பண்ற. அவங்க தள்ளி விட்டதும் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அகிலாவோட வண்டி ஸ்டார்ட் ஆனதும் அகிலா திரும்பி பார்த்து அந்த பெண்ணுக்கு நன்றி சொல்லலாம் பார்த்தா. திரும்பி பார்த்தா அந்த பெண் உடனே அங்க இல்லை. அதுக்கப்புறம் அகிலா வேகமா ஸ்டார்ட் பண்ணி அவ வீட்டுக்கு போயிட்டா. அடுத்த நாள் அகிலா அந்த வழியில செல்லும் போது அவ வேண்டிக்கிட்டே போனா. ஐயோ நம்ம வண்டி இந்த இடத்துல நிக்க கூடாது, நம்ம நிக்காம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துல அவளோட வண்டி நிக்கல. கொஞ்ச தூரம் கழிச்சு அவளோட வண்டியில யாரோ பின்னாடி உட்காந்துருக்க மாதிரி அவ நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஆனா அவளால பின்னாடி திரும்பி பார்க்க முடியல. ஏன்னா அவளுக்கு அந்த தைரியம் கிடையாது. அதுக்கப்புறம் சரி வண்டியை நிறுத்தியாச்சு பார்ப்போமா அப்படின்னு நினைச்சா. ஆனா அதையும் பண்ணல அவ. ஏன்னா வண்டி நின்றுடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால ஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டம்னு யோசிச்சா. அப்புறம் என்ன பண்ணானா கொஞ்ச தூரம் கழிச்சு அவ மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு கண்ணாடி வழியா யாரு பின்னாடி உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தா நேத்து அவளுக்கு உதவி செஞ்ச பொண்ணு அவளோட பின்னாடி உட்காந்துட்டு வரா. அவ அந்த கண்ணாடி வழியா பார்க்கும்போது அந்த பின்னாடி உட்காந்துருக்க பெண்ணு யாரையோ துரத்திட்டு இருக்க மாதிரி அவளால பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவ வேகமா எப்படியாவது நம்ம மெயின் ரோட்டை போய் அடையணும்னு சொல்லிட்டு வேகமா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு கொஞ்ச தூரம் மெயின் ரோட்டை கடந்ததும் பின்னாடி சீட்ல இப்ப அந்த உருவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி வழியா பார்த்தா. ஆனா அந்த உருவம் அந்த சீட்ல இல்ல. அடுத்த 2 நாளைக்கு அகிலாவுக்கு காய்ச்சல் தலைவலின்னு ஒரே உடம்பு சரியாம இருந்தா. அதனால அவளால வேலைக்கும் போக முடியல. அதுக்கப்புறம் 3வது நாள் அவங்க வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து அகிலாவை அந்த ஊர்ல மந்திரிக்கிற ஒரு பாட்டி கிட்ட கூட்டு போனாங்க. அகிலாவும் அந்த பாட்டியை பார்க்க போனான். அகிலாவும் அந்த மந்திரிக்கிற பாட்டியை பார்த்துட்டு அவளுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. உடனே அந்த பாட்டி சொல்றாங்க, தாயி நீ வந்து கொடுத்து வச்சவ தாயி, நீ பார்த்தது நம்ம ஊரோட காவல் தெய்வமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அகிலா காவல் தெய்வமா அப்படின்னு கேக்குறா. ஆமா தாயி, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அடிக்கடி நம்ம காவல் தெய்வத்தை பார்க்கதான் சொல்லியிருக்காங்க. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு நீ தாமா இவ்வளோ நாள் கழிச்சு பார்த்துருக்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க உனக்கு உதவதாமா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அகிலா கிட்ட சொல்றாங்க. சரி பாட்டி, அப்போ ஏன் என் வண்டி வந்து அந்த பனைமரத்துக்கிட்ட போனாலே நின்றுடுது அப்படின்னு கேட்குறா. அதுவா, அந்த பனைமரத்துல ஒரு சூனியக்காரனை கட்டுப்படுத்தி நிறைய மந்திரம்லாம் போட்டு அவனை அதுக்குள்ள புதைச்சி வச்சிருக்காங்க. அந்த சூனியக்காரன் ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருக்குமே துன்புறுத்தல் செஞ்சுட்டே இருந்தான். அதனாலதான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வெளியூர்ல இருக்க எல்லா மந்திரவாதிகளையும் வர வச்சு அவனை அந்த பனைமரத்து கீழே கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. அவன் ஆவியா மாறி அடிக்கடி இந்த வழியில போற எல்லாரையும் வந்து இந்த மாதிரி பயமுறுத்திட்டு இருப்பான். அவன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்ததாமா நம்ம காவல் தெய்வம் வந்தாங்க.
அதுக்கப்புறம் அகிலா அந்த பாட்டி சொன்னதெல்லாம் கேட்டு அவங்க கிட்டயும் ஆசீர்வாதம் பெற்று அந்த காவல் தெய்வம் இருக்க கோவிலுக்கும் போயிட்டு அந்த சாமி கிட்ட நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு மகிழ்ச்சியோட திரும்பினான். இவ்வளோ நேரம் என் ஸ்டோரியை பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.